ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் ஆஃப் இயர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரிஜினல் கொஷின்ஸ் பேப்பர் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பரை செக் பண்ணி பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஏன் அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. 1 மார்க்கில் வந்து 14 கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து 14 கொஷின்ஸில் உங்களுக்கு மினிமம் 5 கொஷின்ஸ் வச்சு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது எல்லாமே படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து 28 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி எழுதியாகணும். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் இருக்க மாடல் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாகவே உங்களால் 2 மார்க்ஸ் வந்து ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 28 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாடலில் இருக்கக்கூடிய சம்ஸ் ஈஸியாகவே நீங்கள் படித்து கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் எழுதணும். நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாகவே உங்களால் படிச்சிருக்க முடியும். நீங்கள் எக்ஸாம்ஸ் அந்த எக்ஸசைஸ் சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னால ஈஸியாகவே இது எல்லாமே எழுத முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 42 கொஷின் வந்து கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கா என்ன ஏது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 43 உங்களுக்கு ஈஸியான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுடைய எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயும் இந்த மாடல் சம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 8 மார்க். இதில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து ஈஸியாகவே தான் இருக்கும். கிராஃபிக்கல் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கான கொஷின்ஸில் வந்து நிறைய கொஷின் வந்து ப்ரெசென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தமிழ் மீடியம் கொஷின் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.